உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா, இப்ப நான் நல்லா ஆயிட்டேன். நம்ம வீட்டுக்கு போலாமா? போயிடலாம்டா தங்கமே, சீக்கிரமா கிளம்பி போய். டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. இதோ வரேங்க. செல்லக்குட்டி, மாமா அதை போயிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டீங்களா? உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர். நிலாவுக்கு ஹார்ட்ல ஒரு ஹோல் இருக்கு. ஹோலா? பொதுவா குழந்தைங்களுக்கு சின்ன ஹோல் வரும், வளர வளர சரியாயிடும். பட் நிலாவுக்கு இருக்கிறது கொஞ்சம் பெரிய ஹோல். டாக்டர், அதுவும் சிக்கலான இடத்துல வேற இருக்கு. அதனால தான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது. டாக்டர், அதை சரி பண்ண முடியல டாக்டர். உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். இங்க பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் தான் பார்க்கணும். டாக்டர், டாக்டர் ப்ளீஸ், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர். சென்னை போகணும், இல்லைன்னா திருவனந்தபுரம் தான் போகணும். சரிங்க டாக்டர். தள்ளி போடாதீங்க, அப்புறம் குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர், சரிங்க டாக்டர். சரி வாங்க. கதவை திறங்க, கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையா? திறங்க, திறங்கன்றல. திறங்க, மரியாதையா சொல்றேன், கதவை திறந்து விடுங்க. திறங்க. சிவா மட்டும் இங்க வந்தாரு, நீங்க எல்லாருமே அவ்வளவுதான். கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. ஏய், என்ன? திறங்க. இவா என்னண்ணே? என்னடா இவ? அவ அக்கா மாதிரி அமைதியா இருக்க மாட்டேங்கிறா. என் மூடே போயிடும் போல இருக்குடா. போய் என்னன்னு கேள அவள. சரிண்ணே. சத்தம் போடாம தட்டி வேவல. சரிண்ணே. திறங்கடா. எதுக்கு சத்தம் போடுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்துல வீடுலாம் இருக்குல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? பேசாம இருங்க. யாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நகர முதல்ல. சொன்னா கேட்க மாட்டீங்க. ஏய், மரியாதையா வழிய விடு, இல்லன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். சொன்னா கேட்க மாட்டீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாயை திறக்க கூடாது. திறந்தீங்க அண்ணனோட பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். சத்தம் போடாம அமைதியா இருக்கணும், புரியுதா? ஆஹா, சூப்பர். பாஸ்வேர்ட் போடல. சார், என்ன சார் பண்ண போறீங்க? இல்லைங்க, போலீஸ்ட்ட தான் போகணும் போல இருக்கு. வேற வழி தெரியல. ஆமா சார், பாவம் அவங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க சார். யாரு புது நம்பரா இருக்கு? ஹலோ சிவா, சிவா, நான் ஜனனி ஜனனி. சிவா, நான் ஜனனி பேசுறேன். சிவா, ஜனனி, ஜனனி, ஜனனி எங்க இருக்கு ஜனனி? நான் எங்க இருக்கேனே தெரியல சிவா. ஏதோ வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. பதறாத, பதறாத. இப்போதைக்கு தைரியமும் நிதானமும் தான் நம்மளை காப்பாத்தும், சரியா? நான் சொல்றதை மட்டும் நல்லா கேளு. சிவா, என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல சிவா. நம்ம தப்பி போடும், உறுதியா நம்ப ஜனனி, ப்ளீஸ். சிவா, முருகா,
வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா சண்முகா முருகா முருகா. சிவா ஒரே நிமிஷம் சொல்லிட்டாரு வேலவா வேலவா முருகா முருகா வேலவா வேலவா சண்முகா முருகா முருகா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா ஜனனி உனக்கு ஒரு முருகர் பாட்டு கேக்குதா ஜனனி? வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா சண்முகா. சிவா கேக்குது சிவா. ஜனனி இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கு. நான் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சிருவேன், சரியா? இப்போ அவரை வச்சுதான் நீ இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிக்க போறேன், புரிஞ்சுதா? வேலவா சண்முகா நீ முருகா அவருக்கு முருகா. கேக்குற மாதிரி கத்து ஜனனி, சத்தமா பேசு, சத்தமா கத்து. அவருக்கு உன் குரல் கேட்கணும், கத்து. இப்படி சிவா என்னால எப்படி கத்த முடியும்? உனக்கு கேக்குது இல்ல? அப்படினா நீ கத்துறதும் அவர் கண்டிப்பா வேலவா கேட்கும். வேலவா சொல்றத புரிஞ்சுக்கோ ஜனனி. முருகா வா ஜன்னல் கிட்ட போய் கத்து. சரி. வேலவா வேலவா வேல் முருகா வா வா காப்பாத்துங்க வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா கடத்திட்டு சண்முகா வந்திருக்காங்க. முருகா யாராவது முருகா காப்பாத்துங்க. அவருக்கு உன் குரல் கேட்கணும் ஜனனி, கத்து. யாராவது வந்து காப்பாத்துங்க. வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா. அரோகரா முருகா அரோகரா என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ளீஸ். முருகா முருகா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அரோகரா அரோகரா. என்ன முருகா? உள்ள யாரோ சத்தம் போடுறாங்க முருகா. யாரோ ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது உள்ள ஒரு அம்மா இருக்காங்க முருகா. அவங்களுக்கு கொஞ்சம் பைத்தியம். எல்லாரும் கத்துவாங்க, அப்புறம் தானா சரியாயிடுவாங்க. நீங்க போங்க. இல்லங்க முருகா, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை முருகா. முருகா முருகான்னு கூப்பிட்டாங்களே. முருகா முருகான்னு கூப்பிட்டாங்கல்ல, முருகா முருகா போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போயிடுங்க. காப்பாத்துங்க முருகா. பாருங்க கூப்பிடுறாங்க பாருங்க. கேளுங்க முருகா, என்னன்னு கேளுங்க முருகா. போங்க முருகா, அவங்க அப்படிதான் நீங்க போங்க. ஜனனி, முருகா முருகா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஜனனி. சொல்லுங்க சிவா. ஜனனி, அந்த முருகனை எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன். இப்போ உன்னை நான் தேடிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தேன். அவர் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு ஜனனி. உடனே அவரை கண்டுபிடிச்சு நீ இருக்கிற இடத்துக்கு இமீடியட்டா வந்துடுறேன், சரியா? நம்பிக்கையா இரு. சீக்கிரம் சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா, ப்ளீஸ். பயப்படாத ஜனனி, நான் கண்டிப்பா வந்துடுறேன். நான் உன்னை காப்பாத்துற முருகன் நம்ம கூட இருக்காரு, நம்ம ஜெயிச்சிருவானி. தைரியமா இரு. விடக்கூடாது. அந்த முருகனை கண்டுபிடிச்சா ஜனனி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.